ஆமா, எதிர்கட்சி தலைவர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மாட்டேன்னு சொல்றாருன்னா புதுச்சேரி விமானத்தை நல்லாட்சி நடத்த கொண்டு வரலாம். இந்த அரசு ஊழல் மிகுந்த அரசுன்னா கொண்டு வரலாம். இந்த அரசு அயோக்கியத்தனமான கவர்மெண்ட் நடக்குது அப்படின்னா கொண்டு வரலாம். இந்த அரசு ஸ்திரத்தன்மை இழந்த அரசுன்னா கொண்டு வரலாம். இது வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது எதிர்கட்சியினுடைய தலையே கடமை. நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க என்ன போங்க, நாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மாட்டோம் போது அப்போ ஆளக்கூடிய இந்த பிஜேபி என்ன இருக்கு அங்க கூட்டணி அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மறைமுகமான ஆதரவு நாங்கள் கொடுத்துருக்கிறோம் என்பதை வந்து பிஜேபி எம்எல்ஏ எல்லாம் கொஞ்சம் பேர் அவங்களை பார்த்து சந்திச்சு பேசிக்கிறாங்களே. ரொம்ப நேரம் பேசினாங்கல்ல, அவங்க என்ன பேசுனாங்களோ அவர் சொல்றாங்க குறுக்கோயில நாங்கள் ஆட்சியெல்லாம் நாங்கள் சந்திக்க மாட்டோம்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் வந்து மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை குறுக்கு வழியில கவிழ்ப்பதற்கு பல தந்திரங்களை செஞ்சவங்க தான் இவங்க திமுக. அதே தந்திரங்களை அவங்க நிச்சயமா இங்கேயும் அவங்க செய்வாங்க. புதுச்சேரி மாநிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று செய்வாங்க. அவர் கூட மதிப்புக்குரிய தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமருடைய தலைமையில் கூட்டப்படுகின்ற அந்த திட்டக்குழு கூட்டத்திற்கு 5 நாட்களுக்கு முன்பு நேரடியாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தார். இந்த திட்டக்குழு கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்குவோம்னு சொன்னார். ஆனால் அதே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திட்டக்குழு கூடுவதற்கு ஒரு நாளுக்கு முன்பு திட்டக்குழு கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம். ஏன் கலந்து கொள்ள மாட்டோம்னு சொல்றதுக்கு என்ன சொல்றாரு, தமிழ்நாடுன்னு பேர் வரல பட்ஜெட்ல, தமிழ்நாட்டுக்கு போதிய நிதி கொடுக்கல. இவங்க என்ன நிதி கேட்டாங்க, அவங்க என்ன கொடுத்தாங்கலாம் தெரியாது எங்களுக்கு. இருந்தாலும் அவங்க மத்திய அரசை எதிர்க்கணுன்ற ஒரு அம்ச கோரிக்கையில அவர் அந்த கூட்டத்தை புறக்கணிச்சார். அந்த மாதிரி திமுகவை பொறுத்தமட்டில் ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று செய்யலாம். அதுபோல புதுச்சேரி மாநிலத்தில் நாங்கள் குறுக்கு வழியில ஆட்சிக்கு வர மாட்டோம்னு ஒன்று சொல்லலாம், ஆனா குறுக்கு வழியில ஆட்சிக்கு வரலாம். ஆமா, எதிர்கட்சி தலைவர் வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மாட்டேன்னு சொல்றாருன்னா புதுச்சேரி விமானத்தை நல்லாட்சி நடத்த கொண்டு வரலாம். இந்த அரசு ஊழல் மிகுந்த அரசுன்னா கொண்டு வரலாம். இந்த அரசு அயோக்கியத்தனமான கவர்மெண்ட் நடக்குது அப்படின்னா கொண்டு வரலாம். இந்த அரசு ஸ்திரத்தன்மை இழந்த அரசுன்னா கொண்டு வரலாம். இது வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது எதிர்கட்சியினுடைய தலையே கடமை. நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க என்ன போங்க, நாங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர மாட்டோம் போது அப்போ ஆளக்கூடிய இந்த பிஜேபி என்ன இருக்கு அங்க கூட்டணி அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மறைமுகமான ஆதரவு நாங்கள் கொடுத்துருக்கிறோம் என்பதை வந்து